எதுவுமே செய்யல. அதனால இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன? ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றப்படும் சுமார் 8000 கோடியில். எங்க பணம் ஒதுக்குன? எதுவுமே ஒதுக்கலைங்க. அத்தனை பொய். மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அப்படியே கைவிட்டுருவாங்க. எத்தனை திட்டம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளவு திட்டத்தை அறிவிச்சேன். அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற போது இங்கே இந்த புதிய திட்டத்தை நீ நிறைவேற்றுவீங்க. இதற்கு எங்கே பணம் இருக்கின்றது? ஏற்கனவே தமிழக அரசு திவால் ஆகிவிட்டது. 4,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு 4 வருஷத்துல. இன்னும் எஞ்சிது ஒரு 6 மாசம் இருக்குது. இப்போ 6 மாசத்துல 30,000 கோடி கடன் வாங்கப்பட்டதாக தகவல். எஞ்சி காலத்தில் மேலும் 60,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. ஆக மொத்தம் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது 5 லட்சம் கோடி 5,38,000 கோடி கடன். என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எதுவுமே கொண்டாடல. அப்புறம் எது கடன் வாங்குறீங்க? அதுவும் தெரியல. ஏன்னா திறமையான முதலமைச்சர் தானே தெரியும். பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற பொழுது அவருக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறார்.